எப்படி சார் என்டையர் படம் 2.5 மணி நேரம் ஃபிலிம் வந்து 7 வருஷன் எடுத்து அதுவும் ஸ்க்ரீன் பிளேல மாத்திருக்கீங்கும்போது அது ஸ்டோரியா டிமாண்ட் பண்ணி எதுவும் அன்கன்வின்ஸ்டா இல்லையா சார்? லைக் பார்க்கும்போது ஸ்டோரி வந்து ஸ்டார்ட்டு இங்கே வந்து ஒரு 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 இடத்துல வந்து பிரேக் இருக்குது படத்துக்கு. அதோட அந்த பிரேக்லேருந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுறீங்க கேரக்டர்ஸ் எல்லாம், அங்கேருந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எண்ட் இப்படி ஆகுதுன்றது எல்லா ஸ்டோரியிலையும் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இதை எப்படி நீங்கள் வந்து இது ப்ராசஸ் பண்ணுறீங்க, எது வேணுன்றது தான் வேர்ஷன்ஸாக மாறும். ஸோ அதில் நிறைய வேர்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் அந்த மேஜர் ஃபிக்ஸிங் வந்து ஃபிக்ஸ் ஆனது தான். அதுலேருந்து இப்போ நம்ம வேறு வேர்ஷனில் பார்த்தா அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. நாங்கள் ஒரு டிசைட் பண்ணி இன்றைக்கி லாக் பண்ணியிருப்போம் ஒரு வேர்ஷன், நாளைக்கு பார்த்தா அது ஒர்க் ஆகாது. இன்றைக்கி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி நிறையா இது வந்து பீரியாடிக் ஃபிலிம் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணது, அதோட மாற்றியும் சொல்ல முடியாது. அது கரெக்டாக இருக்கா, ஓகே இது நம்ம ஒரு சீன் முடிஞ்சோன்னா பேசி பார்ப்போம், ஓ இதெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம், இல்லைனா ஆட் பண்ணுவோம் திருப்பி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சராகவே மாறிச்சு படம். அது வந்து பெரிய கால். எடிட்டிங்கில் வந்து ரஞ்சித் அண்ணாவோட ஃபுல் சப்போர்ட் தான்.